ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்பு. வாழ்க வளருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா நம்ம கடகம் வந்து பேசிட்டோம். கடகத்துக்கு வந்து சூப்பராக வரவேற்பு இருந்துச்சு. துல்லியமான பலன்கள் எடுத்து சொல்லிட்டீங்க. அற்புதமா எனக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் போட்டிருக்காங்க. அடுத்த ராசியான சிம்ம ராசி. சிம்ம ராசியான குணாதிசயங்கள், மறைந்திருக்கிற விஷயங்கள், இதை பத்தி கொஞ்சம் பேசலாம். கண்டிப்பாங்க. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். சிம்மம் காலப்புருஷ தத்துவத்திற்கு 5வது ராசி. அங்க ஒளிஞ்சிருக்கிற நட்சத்திரம் கேது, மகம், பூரம், சுக்கிரன், உத்திரம் 1ஆம் பாதம், சூரியன். கேது சுக்கிரன் சூரியனோட ஸ்டார் சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ முதல் திரிகோண வீடு காலச்சக்கரத்துக்கு அங்க கேது. அப்ப சிம்மத்தில் பிறந்தவர்கள் வரப்பிரசாதம் மிக்கவர்கள். வரம்னு சொல்லுது. ஞான கேது, பூர சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திர உத்திரம். இது 3மே இணைந்த ஒரு அற்புத ராசி சிம்மம். சிம்மத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ராசியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வேணும் சார். ஜாதகத்தை பார்க்கறதுக்காக எனக்கு ஏதாவது சீக்கிரமே நான் பார்க்கணும், உடனுக்குடனே நீங்கள் எனக்கு ஏதாவது பலன் சொல்லியே ஆகணும். அன்பால் கேட்குறாங்க. இவங்க ஒரு 500 பேர்த்துக்கு பக்கம் கேட்குறாங்கன்னாலும் நான் பார்க்குறது ஒரே ஒரு ஆள் தான். இது பிரித்து பார்க்குற வேலையும் இல்லை. ஒரு 4 பேர் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட பார்க்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் என்னால் பார்த்து கொடுக்க முடியும். டைம் ஆகும். ரொம்ப எமர்ஜென்சி சார், நான் அர்ஜென்ட்டான ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்க தெரிந்த ஜோதிடர்கிட்டையோ, குடும்ப ஜோதிடர்கிட்டையோ, அல்லது நண்பர்கள் ஜோதிடர்களாக இருந்தால் அவங்ககிட்டயோ தாராளமாக பார்த்து ப்ரொடக்ஷன் தெரிஞ்சு அவங்களுடைய லைஃப்பை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆனால் வாராகி ஜோதிடத்தில் அடியன்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் 50-100 ஜாதகம்லாம் பார்க்க முடியும். அதிகபட்சமாக 10-12 பார்த்தா பெரிய விஷயம். அதனால் டைம் எடுத்து பொறுமையாக தான் என்னால் பார்த்து தர முடியும். அதுக்கு காலதாமதம் நிறைய ஆகும். வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். அதனால் அதை சொல்லிடணும். கண்டிப்பாக ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க, பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாருக்கும் என்னால் பார்க்க முடியலைங்க. அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது இன்னைக்கு வாய்ப்பாக சொல்லிட்டேன். சிம்ம ராசிக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக. அப்போ சிம்மம்ல மகம் இருக்குது, பூரம் இருக்குது, உத்திரம் இருக்குது. அப்போ சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் ஃபஸ்ட்டு ராசிநாதன் யாருன்னா சூரியன். நீதி, நேர்மை, ஆன்மீகம், தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், நாணயம், கரெக்டான விஷயமா நான் இப்படித்தான் அப்படின்னு கரெக்டாக ரூடாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நான் இப்படித்தான் இருப்பேன்னு நடந்துக்கிறது. தலைவன். ஆமாம், தலைவன், முதன்மை, குலதெய்வ ஆசீர்வாதம் உள்ள ராசி, இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ சிம்மத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கனாலே ஒரு பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். 5ஆம் இடம்ங்கிறது பாட்டனார். எதுங்க? பாட்டனார். அங்கே பாருங்க, கேதுவை கொண்டே உள்ள வச்சிருக்கிறான். அப்போ பாருங்க, கர்மா பூஸ்டப் ஆகிற இடம், கர்மா ஒளிந்து இருக்கிற இடம் 5ஆம் இடம். ராகு கேது தான் நம்மளோட டிஎன்ஏ. அப்போ அங்கிருந்த ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. அப்போ பாட்டனார் இல்லைன்னா நான், எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லை, அப்படித்தான் உண்மை. அதை கொண்டு அங்கே ஒழிச்சு வச்சிருக்கான் பாருங்க. அப்போ இவங்க பாட்டனாரோ முப்பாட்டனாரோ கோயில் கட்டியோ ஊருக்கு நியாயம் சொல்லியோ நல்லது கெட்டது பேசியோ வாழ்ந்தவங்க இருப்பாங்க. சிம்மத்தில் யார் பிறந்திருந்தாலும் மகம் அங்கே தான் இருக்குது. மகம் ஜெகமாலும்ங்கிறான் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. இவங்க அப்பா வந்து உழைப்பு உழைப்பு உழைப்பு, நேர்மை நேர்மை நேர்மை, முன்னோர்கள் நேர்மை நேர்மை நேர்மை, உழைப்பு உழைப்புன்னு வாழ்ந்தவர்கள் தான். சொத்து சேர்த்துனாங்களே இல்லையோ, சொகத்தை சேர்த்துனாங்களே இல்லையோ, பேரை சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. இன்னாரோட பையன், இன்னாரோட பேரன் அப்படிங்கிறது கன்ஃபார்மா இருக்கும். இல்லாம போகவே போகாது. இது வந்து ஒரு பாயிண்ட். இவங்க ராசிநாதன் உச்சமாகிற இடம் 9ஆம் இடம். அது பாதகஸ்தானம். அப்ப தந்தை வழியில் கலப்பு திருமணம், மதம் மாறியவர்கள். ஏன் இவங்களே யாராவது கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன், முஸ்லீம் ஸ்கூல்ல படித்தேன், ட்ரஸ்ட் ஸ்கூல்ல படித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு. வேற மதப்பள்ளியில படித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு, வேற காலேஜ் ஸ்கூல், ஏன் வேற மொழி பேசுற ஊருக்கு போய் படித்தேன், ஃபாரின் போய் படித்தேன்,
கர்நாடகாவில் படித்தேன், கேரளாவில் படித்தேன், ஆந்திராவில் படித்தேன், இப்படி வேற மொழி பேசுகிற ஊரில் போய் படித்தேன்னு கூட இவங்க சொல்லலாம். அப்படியெல்லாம் சான்ஸ் இருக்கு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீசம் கன்னி வீட்டில். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது என்ன? பேச்சு, கண்ணு. அப்போ இவங்களுக்கு பல் பிரச்சனை, கண் பிரச்சனை, பேசுறதே திக்கி பேசுறது, லேட்டா பேசுறது, இல்லை ஓவரா வாய் பேசுறது இருக்கும். ஏன் இவங்க வம்சாவளியில யாராவது திக்கி பேசுறவங்க, லேட்டா பேசுறவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பேச்சு, கண்ணு பிரச்சனை, கண்ணு கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணாடி போட்டேன், ஒரு கண் மட்டும் தெரியல, ஒரு கண்ணு நல்லா தெரியுது. 2ஆம் இடத்துல புதன் உச்சம். இவங்க வருமானம் 2 தொழில், 2 இடத்துல வருமானம், 2 நிலையில் வருமானம்னு சொல்லுவாங்க. என் தொழிலே 2 ஆபீஸுங்க, இல்ல 2 இடத்துல ஆபீஸ்ல இருந்தேங்க, பிரான்ச் இருந்ததுங்க, மாத்திட்டுனுங்க. இப்ப அங்கேயும் பாத்துக்கிறேன், இங்கேயும் பாத்துக்கிறேங்க. 2 நிறுவனத்துக்காக வேலை பார்க்கறேங்க, 2 நிறுவனத்துக்காக வேலை பார்க்கறேங்க. இல்ல 15 நாள் இந்தியாவில் இருக்கிறேங்க, 5 நாள் வெளிநாடு போயிட்டு வரேங்க. இப்படி எல்லாம் சொல்றது சிம்மம். 2 இடத்துலையும் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே வருது அப்படின்னு ஒரு கணக்கு. இவங்களுக்கு முன்கோபம் அதிகம், வார்த்தை விட்டு மாட்டிக்குவாங்க. ஏன் டென்ஷன் ஆனாங்க, ஏன் கத்துனாங்க, ஏன் திட்டுனாங்கன்னே தெரியாது. கடைசியில் உட்காந்து ரியலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க. அதே போல 2ஆம் அதிபதி நீசமாகிற இடம் 8ஆம் இடம். இவங்களுக்கு ஸ்கின் தொந்தரவு வரும், தோல் நோய், ஸ்கின். பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய இருப்பாங்க. இவர்களுக்கு மைத்துனர்கள் மச்சின மாதிரி இருப்பாங்க, அவங்களால பிரயோஜனம் இல்லை, குறைவுதான், இல்லை மச்சினனே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இவருடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் சூரியன் நீசமாவார். 3ஆம் இடம் தான் முயற்சி, இடமாற்றம். அப்ப 2-3 இடம் மாறின இடத்துல எல்லாம் சில தோல்விகளை சந்திச்சு கொஞ்ச காலம் கழிச்சு ஜெயிச்சேன். முயற்சி ஸ்தானம் 4 தடவை 5 தடவை முயற்சி பண்ணாதான் அந்த வேலையே நடக்குது. நீசமாயிருச்சு 3ஆம் இடத்துல போய், அப்படிதான் அது சொல்லும். இவங்க தந்தையாரே இடம் மாறி வந்தவர் தான், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 9ஆம் இடத்தை பார்ப்பார். 3 இடமாற்றம், 9 அப்பா, அப்படி ஒரு கணக்கு. 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் 2ல உச்சமாகிறாரு, நேர 8ஆம் இடத்துல நீசமாகிறாரு. 2-8 தொடர்பு. 2ஆம் இடம்னா பல்லு, கண்ணு, ஸ்கின்னு. இதுல ஹெல்த் பிரச்சனை, டிஸ்டர்ப் வராம போகும். அதனால இவங்களுக்கு பாதிப்பு. மேக்சிமம் சிம்மராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி, ராசியாதிபதி போய் 3ஆம் இடத்துல நீசமாகி 9ஆம் இடத்தை பாதகஸ்தானத்தை பார்க்கிறாரு. சுகாதிபதி யாரு? செவ்வாய். அவன் 12ல நீசமாகறான். 12ஆம் இடம்னா மருத்துவமனை, 4ஆம் இடம்னா ஹெல்த். ஏதாவது ஹெல்த் டிஸ்டர்ப் இல்லாத சிம்மமே கிடையாதுங்க. பல்லு வலி, கண்ணு வலி, மூக்கு வலி, காது வலி, வயிறு வலி, ஏதோ ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்களை சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னா சிம்மம் அங்க உட்கார்ந்துருக்கு. ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இவங்களுக்கு இருக்கும். சில கணவன் மனைவி ஒற்றுமையில கசப்பில்லாத சிம்மமே இல்லை. ஏன்னா 6க்கும் 7க்கும் உடையவனே சனியா போயிட்டான். பார்ட்னர்னால தோல்வி அடையாத சிம்மமே இல்லை. இவங்களுக்கு இண்டிவிஜுவலிட்டி தான் கரெக்ட். இவங்க பார்த்து நல்லது செய்வாங்க அம்மா அப்பாவுக்கு. ஆனா அம்மா அப்பா இவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா 4ம் 9மே பாதகம், 4ம் 9மே பாதகம். அப்ப அம்மா அப்பா எப்படி இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம சொந்தமா சுய காலில் நின்னா மட்டும்தான், இன்னொருத்தனை நம்பி வாழாத வாழ்க்கை மட்டும்தான் சிம்மத்துக்கு பலம். நான் இன்னொருத்தரோட தான் இருக்கிறேன், வாழ்றேன் அப்படின்னா அது பலத்தவே கொடுக்காது, போராட்டத்தை தான் கொடுக்கும். நினைச்சு இவங்க நொந்து போயிடணும். மன அமைதி, தனிமை, இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு கூட்டே ஆகாது. ஆனா குழந்தைங்கன்னா உலகம், குழந்தைக்கு தான் உசுறு. ஆனா ஒரு குழந்தை அபாசனம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு குழந்தை பிறந்து குழந்தை டிஸ்டர்பா வாழுது, பேரம்பேத்தி ஏதோ ஒரு சரியா ஹெல்த் சரியில்லை, அவங்களுக்கு உடல் சரியில்லை, ஏதோ மைனஸா இருக்கு, இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சிம்மம். ஏன்னா 5 கூடையவனே 8 கூடையவன் ஆயிடுறானே. 5 தான் குழந்தை, 8ஆம் இடம் வீக்னஸ், அது 12ல போய் உச்சமாகுது, 6ஆம் இடத்துல நீசமாகுது குரு, 6 வியாதி, 12 மருத்துவமனை, 8ஆம் இடம்னா குறைப்பிரசவம், போராட்டம். அப்ப இந்த சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க, பெண்ணா இருந்தா இவங்களுக்கே குறைப்பிரசவம், இல்லை ஹெல்த் பிரச்சனை, போராட்டம். ஆணா இருந்தா மனைவிக்கு, இல்லைன்னா அக்கா தங்கச்சிகளுக்கு, இல்லைன்னா தன்னோட குழந்தை மகளா இருக்குன்னா மகளுக்கு இந்த பிரசவ கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுறாங்க, தொந்தரவு பண்ணது அப்படின்னா இதை அவங்க பார்த்துட்டு இருக்கணும். கொடி சுற்றி பிறந்தது, குறை பிரசவமா பிறந்தது, குழந்தை பிறந்து இறந்தது, வயிற்றுக்குள்ளேயே இறந்துருச்சு, டிஎன்சி பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று நடக்காம போகாது. 5, 8 பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு பிரயோஜனம் குறைவு, பூர்வீக ஊர் பிரயோஜனம் குறைவு.
ஆனா பேர் சொல்கின்ற இடமாக எந்நேரம் பார்த்தாலும் பூர்வீகத்தை தலையில தூக்கி வச்சுட்டு பெருமை பேசுற ஆளுகளாக சிம்மம் இருக்கும். நாங்க யாருன்னு தெரியுமா, நாங்க யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அம்மா யாரு தெரியுமா, எங்க பாட்டனார் எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா, வாழ்ந்தாரு. இப்போ எதுவும் இல்லை, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற லைஃப். ஆனால் சிம்மம் 90% நபர்கள் சுயமாக முன்னேறியவர். அவங்களுக்கு கோடு போட்டு கொடுத்துருப்பாங்க, சிம்ம ரோடே போட்டு. சிங்கம் சார், ஆனா சிம்மத்துக்கு மாதிரியான சோம்பேறித்தனம் உலகத்திலேயே யாருக்கு இருக்காது. ஒரு வேலை சொல்லுங்க, அது அதுக்கு வேலை சொல்லிட்டு இருக்கு, அவன் அவருக்கு வேலை சொல்லிட்டு இருப்பார். அந்த சிம்மம் வந்து சோம்பேறி, நைட் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்து காலையில ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறது சிம்மம். இதெல்லாம் சிம்மத்தோட ஒரிஜினல் குணம். சிங்கம் வந்து சோம்பேறிங்க சார். யாராவது அடிச்சு கொண்டு வந்து போடுதில்ல நிறைய உணவு, புலியோ சிறுத்தையோ, அதை போய் இது சாப்பிட்டுட்டு இருக்கு, அதைகளெல்லாம் விரட்டி விட்டுட்டு அவன் எவன் எந்திரிச்சு பல்ல விளக்கி முகம் கழுவி டீயை குடிச்சு சாப்பிட்டு வாழ்ந்து போங்கப்பா. இந்த ஆள் வச்சு தொட்டதுக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சுட்டு டேய் வாங்க, டேய் போயிங்க, அதை எடுத்துட்டு வா, இது இப்படி சிங்கம் சிங்கமாகவே வாழும். அதனாலதான் சிங்கம், அதுதான் சிங்கம். இவங்களுக்கு தாடி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், முடி நிறைய வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கம் அப்படித்தான் இருக்குது. சித்தர்கள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும், சித்தர்கள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும். மகான்கள் ஞானிகள், நீங்க ஞானிகள் மகான்களை சிம்மராசிக்காரங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல கர்மாவே இல்லை சார். கர்ம கரைஞ்சே கரைஞ்சிடும். மகாபெரியவர், ராகவேந்திரர், ரமண மகரிஷி, சேஷாத்திரி மகரிஷி, யோகிராம் சரத்குமார், உங்களுக்கு யாரு வேணும், எந்த மகான் வேணும், எந்த சித்தர் வேணும் வருங்க, சொல்லும் போதே உடம்பு புல்லரிக்குது எனக்கு. ஆனா சித்தரோட ஆசீர்வாதம் எப்பவுமே இயற்கையா கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு சித்தர்களின் ஆசீர்வாதம் இயற்கையாக உண்டு. யாரோ ஒருத்தர் இறந்தவங்க போட்டோவாவது மாட்டி வச்சுட்டு இருப்பாங்க வீட்டுல. யாராவது ஒரு போட்டோ, பாட்டனார் போட்டோ, அப்பா போட்டோ, பாட்டி போட்டோ, தாத்தன் போட்டோன்னு ஏதோ ஒன்னாவது இருக்கும். ஜெனட்டிக்கா அப்பா மேல ஒரு ஈர்ப்பு எப்பவுமே. ஆமா, சிம்மம் வந்து சூரியனோட வீடு தானே. அப்பா தான் உலகம். அப்பா அப்பா அப்பான்னு உருகும் சிம்மம். அவங்க அப்பாவை பத்தி பெருமை பேசாத நபர்களே இருக்க மாட்டாங்க. ஏன், ஒரு 70 வயசு சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னு வைங்க, அப்பவும் அவர் அப்பாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பார். எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அப்பா எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா, ஊருக்கே படி இழந்தார் எங்க அப்பா, எத்தனை குடும்பத்தை வாழ வச்சார் எங்க அப்பா அப்படின்னு சிம்மம் சொல்லும். அப்படியான ஒரு அற்புதம். 5ஆம் அதிபதி குரு வீடு, ராசி வந்து சிம்ம வீடு, சூரியன் வீடு. 9ஆம் அதிபதி செவ்வாய் வீடு. இங்க குரு சூரியன் செவ்வாய் உருவாகி சிவராஜ யோகமாக மாறி சமுதாயத்தில் அந்தஸ்தான, புகழ்மிக்க, கௌரவமான, பெருமை மிகுந்த, பெருமைக்குரிய, புகழான வாழ்க்கையை அள்ளி கொடுத்துருதே சிம்மத்துக்கு. என்ன இருக்கோ இல்லையோ வெள்ளம் மங்காம போவாங்க, வெள்ளம் மங்காம வருவாங்க. பெட்ரோலுக்கு கூட 30 ரூபா தான் காசு இருக்கும். ஆனா ஒரு 2 கோடி ரூபாய் கையில பணம் இருக்கிற மாதிரி கெத்தா போயிட்டு கெத்தா வர்றது போற சிம்மம் தான். சிலருக்கு ராசியினால் பெருமை, சிலருக்கு நட்சத்திரத்தினால் பெருமை, சில நட்சத்திரத்துக்கு சில நபர்களால் பெருமை. சிம்ம ராசி மகம் நட்சத்திரம்னாலே அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் தானே ஞாபகத்துக்கு வர்றாங்க. நட்சத்திரத்துக்கு பெருமை, அவங்க சிம்ம ராசி தான். எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு கட்டுக்கோப்பு, எவ்வளவு நிர்வாகம் பார்த்துருக்காங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, ஏன் இப்ப சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும், சிம்ம ராசி சொல்லிட்டே இருக்கும், சிம்ம லக்னம் பெருசா காட்டல. லக்னம்ங்கிறது நம்மளோட உணர்வு தான். லக்னம்ங்கிறது நம்மளோட உணர்வு. ரஜினிகாந்த் ஐயா சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் தான் அவரு. நம்ம ஒரு சாந்தமா, அது சனிக்கேது அவருக்கு சேர்ந்துருச்சு, அதனால எளிமைக்கு மாறிட்டார். சில கிரகங்கள் தானே நம்மளை இயக்குது. எப்பவுமே தாடி வச்சிருப்பாரு, சிம்பிளிசிட்டி, எந்த அந்த இமேஜை பத்தி கவலையே பட மாட்டார். நடந்து வந்தாருன்னா அந்த அப்படி சிம்பிளா போறாருல சிம்ம லக்னம். இப்ப ஸ்டாலின் ஐயாவும் சிம்ம லக்னம் தானே அவரும். இப்ப அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமை, அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு கட்டுக்கோப்பா இப்போ கலைஞர் ஐயா போனதுக்கு அப்புறம் அவரு பண்றாங்க, செய்யறாங்க அப்படின்னா கிரகங்கள் தான் காரணம். ஆனா பொதுவா சொல்றது என்னன்னா, சிம்ம லக்னம் சிம்ம ராசின்னு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் வாழ்ந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டத்தை பார்த்துதான் ஒரு வளர்ச்சியை பார்த்து. ஆமா, இவங்க வந்து 50 வயசுக்கு மேலதான் ஏதாவது ஒண்ணு சாதிக்கிறாங்க, பெருசா ஒரு தெரியுது வெளியில. அது வரைக்கும் ஒண்ணு இருக்காது. அவ்வளவு ஒரு அப்படித்தான் இருக்கிறாங்க. சிம்ம ராசினாலே ஒரு திறமை, ஆளுமை, புகழ், உயரம், இதையெல்லாம் சொல்லுது. ஏன் நம்ம மதிப்பு மிகுந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ், சரவணன் சார் அவர் சிம்மராசி. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம்,
எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கி பிரம்மாண்டமா இருக்காங்க அப்படின்னா இந்த சிம்மத்துக்கே உண்டான தனித்துவம் சார். அவரும் கஷ்டப்பட்டு தானே சார் இருந்திருக்காரு. உழைப்பின் மறு உருவமே சிம்மம் தான். உழைப்போட மறு உருவமே சிம்மம் தான், வேற வழி இல்லை. ஆனா சிம்மம் அப்படிங்கிறது அந்த சோம்பேறித்தனம்ங்கிறது எங்க உட்கார்ந்து இருக்கும்னா, இவங்க போய் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்போங்க மாட்டாங்க, மற்றவங்களை வேலை வாங்குவாங்க. அதுதான் இங்க இருக்கிற ஹைலைட். என்னோட வேலை வந்து வேலை செய்யறது இல்ல, வேலை சொல்றதுதான். நான் சொல்ற இடத்துல இருக்கிற, நீ செய்யற இடத்துல இருக்க, நான் சொல்றத நீ செய் அப்படின்னா அங்க சிம்மம். கைட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணி இப்படி இரு இப்படி போ அப்படி பண்ணுன்னு சொன்னா சிம்மம். அதிரடி நடவடிக்கைக்கு பேர் போன ராசி சிம்மம். அதிரடி நடவடிக்கை. ஐயா இன்னொரு சந்தேகங்கய்யா, இந்த சிம்மன் சொன்னா கூட எப்பவுமே ஒரு 4-5 பேர் இருக்காங்கய்யா நண்பர்கள், சின்ன வயசுலயும் சரி இப்போ பெருசான வரைக்கும் எப்பவுமே ஏங்க ஒரு ஒரு கூட்டமாவே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இப்போ பின்னாடி இருக்குது. ஒரு எப்பவுமே வேற ராசி எடுத்துட்டோம்னா 2-3 பேர் இருக்கலாம். சிம்மன் சொன்னா ஒரு 5-6 பேர் வந்து ஒரு நண்பர்களாவே எப்போ எங்க போனாலும் இருக்கிறாங்க. அது காரணம்னா வந்துங்க, நான் தான் சொன்னேனே புகழான ராசி. நீங்க புகழ்ந்து அந்த ஆளை விட்டுருவீங்களா? நீங்க தான் எல்லாமே மணி சார், நீங்க தான் உலகமேன்ட்டா சார் நாளைக்குன்னா 4 இன்டர்வியூ சேர்ந்து எடுத்துடலாம்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக. அது சிம்மத்துக்கான குணம்ங்கிறது. அது கொஞ்சம் நல்ல புகழ்ந்தா அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு புகழணும்னு நினைக்கிற நபர்கள் அல்ல, புகழ்ந்தால் நிச்சயமாக பிடிக்கும். ரஜினி சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரு புகழ் அப்படிம்பாரு. புகழ்ன்னு சொல்லுவார். பணம் இதெல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ற காரணம் அந்த கிரகம் ராசி. அவருக்கு ஆளுமை இல்லாம இல்லை. இல்லைன்னா 73 வயசு 74 வயசுல ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியுமா? சிம்மத்துக்கே உண்டான தனித்துவம் இல்லையாது. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அப்ப எல்லாருமே அந்த சிம்மத்துல பிறந்திருந்தா அது ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத விஷயம். 7ஆம் இடமே கும்ப வீடு. மனைவி வந்ததுக்கு அப்புறம் உயராத சிம்மமே இல்லை. மனைவி வந்ததுக்கு அப்புறம் உயராத சிம்மம். 7வது வீடு கும்ப வீடு. கும்ப வீட்டு தானே ராஜராஜ சோழனோட சதயம் உட்கார்ந்துருக்கு. சதயம் உலக புகழ் பெற்ற நட்சத்திரம் இல்லையா? உலக புகழ் பெற்ற தலைவர் இல்லையா? தமிழினத்திற்கு சோழர்களுக்கும் தமிழினத்திற்கும் பெருமையும் புகழையும் பெற்று தந்த சோழ மன்னன் திரு ஆளுமை மிகுந்த தமிழினத்திற்கே பெருமை தலைவணங்கி வணங்குகின்ற ஒரு அரசன் அப்படின்னா ராஜராஜ சோழன். அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் கும்பம் சதயத்துல பிறந்து நேரா சிம்ம வீடு 7வது வீடு. அப்ப யாரெல்லாம் நீங்க சிம்ம ராசியில பிறந்து கணவன் கிடைச்சாலோ அல்லது மனைவி கிடைச்சாலோ உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஆனால் இந்த திருமண வாழ்க்கையில சில கசப்புகள், சங்கடங்கள், சலிப்புகளை சந்திக்காம இது நகரவே நகராது. 8வது வீடு குரு வீடு, 5வது வீடும் குரு வீடு. 5 என்பது மனசு, 8 என்பது பிரம்மாண்டம். இவங்க எதை செஞ்சாலும் சிம்பிளா செய்ய மாட்டாங்க, பிரம்மாண்டமா தான் செய்வாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு இயற்கையா பிரம்மாண்டமா அமைஞ்சிரும். ஜெயிலர் படம் வந்தது, சும்மா சிம்பிளா ஓடிச்சா? 400 கோடி 500 கோடி 1000 கோடிங்கிறாங்கல்ல, அது சிம்பிளா இருக்காது, அது பிரம்மாண்டமா தான் இருக்கும். சிம்பிளா வாழ்றதுக்கு விடாது, இயற்கை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடும். அந்த கிரகங்களோட வேலை அது. அப்ப பாருங்க அந்த அந்த அனுமானம், அந்த ஆளுமை எப்பேற்பட்ட விஷயத்தை கொடுத்துருக்கு பாருங்க. சூரியன் அப்படின்னாலே பிரம்மாண்டங்க. சூரியனாலும் பிரம்மாண்டம், சிம்பிளா இல்லை. அந்த சிம்ம ராசிக்கே உண்டான ஒரு ஆளுமை யாருக்குன்னா சூரியனுக்கு தான் இருக்கு. அதனால கர்ணருக்கு கூட அந்த வைப்ரேஷன். ஆமா, நிர்வாக திறமைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறது அவ்வளவு கிஃப்ட். 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கு, பெரிய கிஃப்ட்டுங்க. ஒரு மனிதனுக்கு 11ல சூரியன் இருக்குன்னா கிஃப்ட். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுது பாருங்க. அந்த சிம்மத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுது பாருங்க. அப்போ 8ஆம் இடமே 5ஆம் இடம், 5ஆம் இடமே 8ஆம் இடம் குருவின் வீடாகி 12இல் மறைவதால் 8-12 விபரீத ராஜயோகம். சின்ன வயதில் கஷ்டப்பட்டேன், 50 வயசுக்கு மேல லைஃப் கன்ஃபார்ம். ரஜினி சார் 45ல தான் உள்ள நுழையிறாரு, 50 வயசுக்கு மேலதான் அடிச்சு பின்னி எடுக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து 50 வயசுக்கும் போதெல்லாம் அவங்களோட ஆளுமை எப்பேற்பட்ட ஆளுமை. இப்ப 50 வயசுக்கு அப்புறம் தானே ஸ்டாலின் சார் வந்து சிஎம் ஆனாங்க. இப்ப அப்படி பாருங்க எத்தனை விஷயங்கள் நிறந்திருக்குங்க. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா கிரகங்களோட பலம். 9ஆம் அதிபதியே செவ்வாய், 4 குடையவர் செவ்வாய்.
4ஆம் இடம் பதவி, 9ஆம் இடம் புகழ். இவங்களுக்கு இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த புகழ் உண்டு. புகழ் உண்டு. இவங்களை ஒரு சொத்தை உருவாக்குறக்குள்ள, வீடு கட்டுறக்குள்ள, வீடுனால விமர்சனம், சொத்துனால விமர்சனம், சொத்துக்களால பிரச்சனை சந்திக்காத சிம்மமே கிடையாது. ஏன்னா 4, 9 பாதகம், பாக்கியம். பாதகத்தை கொடுத்து பாக்கியத்தை கொடுக்கும். சிம்மத்துல யார் பிறந்திருந்தாலும் அவர்களின் குழந்தைகள் தந்தையாரை போலே வருவாங்க பெரிய அளவுல. ரஜினி சார் சிம்மம் லக்னமே, அவங்க குழந்தை படம் எடுத்துட்டு இருக்குல்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், சினிமா எடுக்கிறாங்களா அவங்களும் வந்துட்டாங்க பாருங்க. வராம இருக்க முடியாது. வந்துதான் உள்ள கூட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. தந்தையின் மாதிரியே நானும் வருவேன்னு உள்ள இழுத்துட்டு வந்து. கர்மா 10ஆம் இடம் சுக்கிரனோட வீடு, அது 8ஆம் இடத்துல போய் உச்சமடையுது. சுக்கிரன் எதை செஞ்சாலும் தொழில்னு பார்த்தா பிரம்மாண்டமான தொழிலா தான் இருக்கு. இல்ல இவங்க செய்யற தொழில் பிரம்மாண்டமா பிரபஞ்சமே ஆக்கி விட்டு. எப்பேற்பட்ட சூட்சமோ. 11ஆம் இடம் மிதுனம், 2ஆம் இடம் கன்னி, 2 புதனோட வீடு. லாபமே புதன். பேச்சுனால காசு. எப்படி? பேச்சுனால காசு. பேச்சுனாலதான் பைசா. இவங்க பேச்சு விமர்சிக்கப்படும். சில நேரம் ரஜினி சார் பேசும்போது விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஆனா கடைசியா அதுல ஏதோ ஒரு நல்லது நடந்து அதுவே ஹிட் ஆயிட்டு. பேச்சு விமர்சனமாகும், அதுவே வெற்றியும் ஆகுங்கிறான். லாபமா மாறுங்கிறான். 12ஆம் இடம் சந்திரனோட வீடு, விரயம். சந்திரன் அப்ப தாயாருக்கு உடல் உத்தரவும், உடல்நிலை சரியில்லை, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், சதாகாலம், அம்மானால சில பிரச்சனைகள், அம்மானால சில போராட்டங்கள் உண்டு. இல்லாம இவங்க வாழவே முடியாது. அப்படிப்பட்ட சிம்மம் 12 கட்டங்களில் அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலாபலன்களுக்கு துல்லியமா சொல்லியாச்சு. சிம்மம் தான் அரசியலுக்கான வீடு, அரசு பணிக்கான வீடு, அரசாங்கத்துக்கான வீடு. சிம்ம ராசியில பிறந்தாலே அவங்க வம்சாவளி, அம்மா வழியிலேயே அப்பா வழியிலேயே ஒரு அரசு பணியாவது எப்படியாவது வந்துடும். இல்ல பக்கத்துல யாராவது அரசு பணியில் இருப்பாங்க, இல்ல மேனேஜராவது இருக்கிறாங்க, சூப்பர்வைசரா இருக்கிறாங்க, சொந்த நிறுவனம் வச்சு நடத்துறாங்கிற ஆளாவது பக்கத்துல உட்கார்ந்துருக்கும். அரசு தொடர்பு இல்லாத ஆள், அரசியல் தொடர்பு இல்லாத நபர்கள் சிம்மத்தில் வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு ராசி சிம்மம். சிம்மம் என்றுமே ஜெகம், ஜெயம். சூப்பர். அருமையா அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா. ஏன்னா மெயினா எதிர்பார்த்திருந்தே அதுதான். உள்ள இருக்க சூட்சமும் நம்ம டெப்தா பேசாதான் அது ரிலீவ் ஆகும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்து சந்திக்கலாங்கய்யா. அடுத்த ராசி வந்து கன்னி ராசி பத்தி பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளர்க.